பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு மின் தையபாத்தி மா கஸபுத்தும், நீங்கள் சம்பாதிப்பதில் தூய்மையானதை செலவு செய்யுங்கள். அதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வியாபார பொருளாக இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, இதை தர்மமாக நீங்கள் கொடுங்க. மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலே இருந்து உங்களுக்காக நாம் வெளியாக்கியதிலே இருந்தும் நீங்கள் தர்மமாக கொடுங்கள். அதாவது காய்கனிகள், தானியங்கள், இவைகளை நீங்கள் தர்மமாக கொடுங்கள், நல்லதை தர்மமாக கொடுங்கள். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், அதிலே மட்டமானதை நீங்கள் செலவு செய்வதற்கு நாடாதீர்கள். மட்டமானதை தர்மம் கொடுப்பதற்கு நீங்கள் நாடாதீர்கள். வலஸ்தும் பி ஆஃபிதீஹி இல்லா அன் துக்மிது ஃபீ, யாராவது மட்டமானதை உங்களுக்கு கொடுத்தால் அதை நீங்கள் கண்மூடி கொண்டே தவிர அதை வாங்குவது இல்லை என்பதால் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. நேற்று இந்த ஆயத்துக்கு உண்டான சபபு நுசூல் உங்களுக்கு சொல்லலை. அதாவது இந்த ஆயத்துடைய பின்னணி என்ன, இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது, அந்த செய்தியெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு சொல்லலை. 10 நிமிஷம் பேசுனதுனால ஒன்றும் சொல்ல முடியலை. இந்த ஆயத்து எப்போ இறங்கியது அப்படின்னு சொன்னால், ஹஜ்ரத் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி சொல்கிறாங்க, அன்சாரி சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, பேரித்த பழத்தினுடைய சீசன் டைமில், விவசாயிகள் தான் அன்சாரிகள் எல்லாம், அப்போ பேரித்த பழத்தினுடைய சீசன் டைமில் என்ன பண்ணுவாங்க, அறுவடை செய்யும்போது கொலை கொலையாக அதை அறுத்து பேரிச்ச பழங்களை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிது நபவியில் 2 தூண்களுக்கு மத்தியில் ஒரு கயிறு இருந்துச்சு. 2 தூணு, அந்த 2 தூணுக்கு மத்தியில் ஒரு கயிறு கட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த கட்டப்பட்ட கயிற்றில் அந்த பேரித்த பழத்தினுடைய அறுக்கப்பட்ட அந்த கொலை கொலையாக அறுத்த அந்த பேரித்த பழங்களை கொண்டு கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டுட்டா மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய அஸ்ஹாபு சுஃபா, அதாவது திண்ணீர் தோழர்கள், சஹாபாக்கள், அவங்க தீனுடைய இல்மை படிச்சுக்கிட்டு அவங்க மஸ்ஜிது நபவியிலேயே இருந்தாங்க. அவங்களுக்கு யாராவது இப்படி கொடுத்தாதான் உண்டு. அதே மாதிரி ஏழை முஹாஜிர்கள், இவங்கெல்லாம் அதிலிருந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு கொண்டு கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டுட்டாங்கன்னா அதிலிருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பட்னியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு அன்சாரி சஹாபி அவர் என்ன பண்ணார், எல்லாரும் நல்ல பொருளை தான் கொண்டு கட்டி வைப்பாங்க. ஒரு சஹாபி என்ன பண்ணிட்டாரு, அவருடைய அறுவடை நேரத்தில் இருக்கிறதுலையே மட்டமான பேரிச்சப்பழத்தை கொண்டு கட்டி விட்டுட்டார். அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை இறக்கிட்டான். வஹி இறங்கக்கூடிய காலம், யார் என்ன பண்ணாலும் உடனே வஹி இறங்கும். அது மாதிரி இறங்கின வஹி தான் இது. தர்மம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பொருளை தர்மம் கொடுங்க. அல்லாஹ் தாலா அதை தான் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு மின் தையபாத்தி மா கஸபுத்தும், நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதில் தூய்மையானவற்றை நீங்கள் தர்மமாக கொடுங்கள். ஒமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலே இருந்து உங்களுக்கு நாம் வெளியாக்கிய பொருள்களிலே இருந்தும் தூய்மையானதை தர்மமாக கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா அப்போ தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், மட்டமானதை தர்மமாக கொடுப்பதற்கு நீங்கள் நாடாதீர்கள். உங்களுக்கு யாராச்சும் மட்டமானதை கொண்டு கொடுத்தானுவோ அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வாங்கிக்குவீங்களா? வாங்க பிரியப்பட மாட்டீங்க. முன்னால் வாங்கிக்கிட்டாலும் பின்னால் பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? மனுஷனாயா அவன், சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம் தான், மனித இயல்பு. அப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அதை தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகிறான். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், மட்டமானதை நீங்கள் தர்மமாக கொடுப்பதற்கு நீங்கள் நாடாதீங்க.
வலஸ்தும் பிஆஹிதிஹி இல்லா அன் துக்னிது ஃபீ. யாராவது மட்டமானதை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா கண்மூடி கொண்டே தவிர அதை நீங்கள் வாங்குவது கிடையாது. அப்படியே நீங்க வாங்கினாலும் எப்படி வாங்குவீங்க அப்படின்னா, வேண்டாதருப்பா, வேணான்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணி தொலைகிறது, வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, வாங்குவீங்க. அல்லாவுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே தேவையற்றவன். அல்லாஹ் நல்ல பொருளை தான் அல்லாஹ் தாலா கபூல் செய்வான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, உங்களுக்கு நல்லதை தான் அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் உடலை கொடுத்தான், உயிரை கொடுத்தான், மூச்சு காற்றை கொடுத்தான், உண்ண உணவு கொடுத்தான், குடிக்க தண்ணீர் கொடுத்தான். அல்லாஹ் தாலா எத்தனையோ நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நேமத்தையும் அனுபவிச்சுட்டு அல்லாஹுக்கே நாம் பே அப்படின்னு சொல்லி மட்டமானதை தூக்கி நீ கொடுத்தீன்னா அல்லாஹ் உனைய அல்லாஹ் ஏற்றுக்குவானா? அந்த அதுக்கு உண்டான நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவானா? அதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதாவதுங்க, எப்போ இந்த ஆயத்து இறங்குச்சோ சஹாபாக்கள் அதுக்கப்புறம் மேலே நல்ல பொருளை தவிர வேற எந்த பொருளையும் அவர்கள் தர்மமாக கொடுப்பதே கிடையாது. ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது, அநேகமாக முஸ்னதுங்கிற ஹதீஸ் கிதாபில் அந்த அறிவிப்பு இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருத்தர் கொண்டு வந்து உடும்பு கறியை கொண்டு வந்து கொடுக்குறார். உடும்பு கறியை கொண்டு வந்து கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சாப்பிடலை. யாரையும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கவும் இல்லை. நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கலை. அவங்களுக்கும் மனசு ஒப்பல்ல சாப்பிட்றதுக்கு. அதனால் அவங்களும் சாப்பிடலை, சஹாபாக்களும் யாரும் சாப்பிடலை. அப்போ ஆயிஷா அம்மா பார்த்தாங்க, யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இதை வச்சு என்ன பண்ணுறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், இதை தூக்கி நான் ஏழைங்களுக்கு கொடுத்துடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாள். நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு வேணாம் இது, உங்கள் யாருக்கும் வேணாம் இது, உங்களுக்கு எது வேணாமோ அதை தூக்கி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்களா? இது என்ன நியாயம், இது என்ன தர்மம் இது அப்படின்னு சொல்லி இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொன்னதாக முஸ்னதில் ஒரு ரிவாயத்து ஒன்று இடம்பெற்று இருக்கிறது. அப்போ அந்த ரிவாயத்தையும் இந்த ஆயத்தையும் வச்சு பார்க்கும்போது, கொடுத்தா தர்மமாக கொடுத்தா நல்லதை தான் கொடுக்கணும். மட்டமானதெல்லாம் தர்மமாக கொடுக்கறது அவன் கொடுக்காமலேயே இருக்கலாம். அவன் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனப்படாது, ஒன்றும் நன்மை கிடைக்காது. அல்லாஹ் தாலா அதைத்தான் வந்து இதில் சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் பர்ரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் பர்ரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு போனார். உதாரணமாக, நம்ம வீட்டு தேவைகளுக்கு அக்கம் பக்கத்தில் பொருள் வாங்குகிறோமா இல்லையா, கொஞ்சோண்டு ஒரு ஒரு 1 கிலோ தக்காளியை கொடுங்க, நான் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. நல்ல தக்காளியை வாங்கிக்கிட்டு மட்டமான தக்காளியை திருப்பி கொடுத்தோம்னு சொன்னால் கொடுத்தவர் என்ன நினைப்பார்? ஏண்டா, நல்ல பொருளை உனக்கு கொடுத்தா நீ இருக்கிறதுல மட்டமான பொருளை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பியா நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் அல்லாஹ் உனக்கு எல்லாத்தையும் நல்லதை கொடுத்தான். அல்லாஹ் தாலா த பெஸ்ட்டு எதுவோ அது உனக்கு அல்லாஹ் தாலா கொடுத்தான். அப்படி இருக்கும்போது பெஸ்ட்டையெல்லாம் நீ வச்சுக்குவ, நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நீ மட்டமானதை தூக்கி கொடுத்தீன்னா அல்லாஹ் தாலா எப்படி அதை கபூல் செய்வான்? நீ மனுஷப்பைய, நீ வாங்குவ, நீ யார் எது கொடுத்தாலும் சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்டா அப்படின்னு சொல்லி வலஸ்தும் பிஆஹிதிஹி இல்லா அன் துக்மிது ஃபீ, மட்டமானதை கொடுத்தா கண் மூடிக்கொண்டே தவிர அதை நீங்கள் வாங்குவதில்லை அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டேயாவது சரி கொடுத்து தொலை அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவ. ஆனால் அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. அல்லாஹ் தூய்மையானவர். இன்னல்லாஹ தய்யபுன், அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் தூய்மையானதை தான் அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் தாலா தூய்மை இல்லாததை எல்லாம் கபூல் செய்வது கிடையாது. இது நமக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, வயலமு,
அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ கனியுன் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் தாலா தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் அல்லாஹ் தாலா இருந்து கொண்டிருக்கிறான். அஷைத்தானு யைதுக்குமுல் ஃபக்ர், ஷைத்தான் இருக்கிறானே வறுமையை உங்களுக்கு பயம்படுத்தாட்டுவான். தர்மம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தர்மம் கொடுக்குற நேரத்தில் ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களை பயம்படுத்தாட்டுவான். தர்மம் கொடுத்தீங்கன்னா நீ பிச்சைக்காரனாயிருவ அப்படி சொல்லி உன்னைய பயம்படுத்தாட்டுவான். யமுருக்கும் பில் ஃபர்ஷா, மானக்கேடான விஷயத்தை உங்களுக்கு அவன் கட்டளையிடுவான். ஆனால் தர்மம் கொடுத்து எவனும் ஆண்டியா போன வரலாறே கிடையாது. இறக்க இறக்கத்தான் கிணறு ஊருன்னு சொல்கிற மாதிரி யார் கொடுக்குறாங்களோ அல்லா தாலா கொடுக்குறவங்களுக்கு நீ ஓ ரேஞ்சுக்கு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் அவன் ரேஞ்சுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? வல்லாஹு எய்துக்கும் மக்ஃபிரத்தம் மின்கு வ ஃபதுலா, அல்லா தாலா மக்ஃபிரத்தையும் அருளையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லா தாலா விசாலமான கொடையாளனாகவும் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் அல்லாஹ் தாலா இருந்து கொண்டிருக்கிறான். தர்மம் கொடுக்குற நேரத்தில் ஷைத்தான் இருக்கிறானே வஸ்வசாக்களை போடுவான், தர்மம் கொடுக்க விடமாட்டான் சாமானியத்தில். அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ்.